Hi friends, welcome back to JpTechStudio. எங்கள் வீடியோவில் ஒரு சூப்பரான கிராஃபிட்டி ஃபோட்டோ எடிட்டிங் அப்படி நம்ம PicsArt அப்ளிகேஷனில் எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகேவா? இப்போ நான் இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே டெலிகிராம் சேனல்லே இருக்கும். கீழே மீடியா ஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்போம். உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே வெயிட் பண்ணுங்கள், நான் டார்க் மோடை டிசேபிள் பண்ணிடுறேன். ரைட்டு, இப்போ ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் வரும். அது கொடுத்துட்டு மேலே வந்து பேக்ரவுண்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிட்டு டூல்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டூல்ஸை கிளிக் பண்ணிட்டு க்ராப்புன்ற ஆப்ஷன் கொடுங்க. அது கொடுத்துட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா போர்ட்ரைட்னு ஒரு இன்ஸ்டாகிராம் லோகோ போட்டு அதை கிளிக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்து விட்டுங்க. ஓகேவா? இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, டெக்ஸ்ட்டு பக்கத்தில், அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்துருப்பேன், அந்த பேக்ரவுண்டை இம்போர்ட் பண்ணிங்க. ஓகேவா? இம்போர்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஜூம் அந்த ஆரோ இருக்குல்ல, ரெண்டு சைடும் ஆரோ, அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் பெருசாகும். அது நல்லா மேலே அந்த ஒயிட் கேப் லைட்டாக பார்டர் மாதிரி இருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு விட்டுட்டு, ஓகேவா, இந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது கீழே ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ, ஓகேவா, அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்கன்னா சாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெமோக்காக ஓகே, நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை ஜூம் பண்ணி இப்படி அந்த டப்பா இருக்குல்ல, பிங்க் கலர் பார்டரில் ஒரு டப்பா, அதுக்கிட்ட இப்படி வச்சுட்டு மேலே எரேசர் பக்கத்தில் ஒரு லேயர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி மூவ் டவுனுன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி மூவ் ஆகிடும். ஓகேவா? ஓகே, நான் இப்போ இங்கே வைக்கணும்னா இதோ அந்த மேலே வெள்ளையாக இருக்கிற பார்டர்லேயும் இதை அடிக்குதில்ல, அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்னா இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு க்ராப்னு இருக்குல்ல, ஒப்பாசிட்டி பக்கத்தில், அந்த க்ராப்பை கிளிக் பண்ணி மேலே லைட்டாக கம்மி பண்ணுறேங்க. ஓகேவா? இப்போ டிக் ஆப்ஷன் கொடுங்க. இப்போ மேலே உங்களுக்கு இப்போ லைட்டாக கீழே இறக்கிட்டால் உங்களுக்கு மேலே அந்த ஒயிட் கலர் பார்டர் அப்படியே தெரியும். ஓகேவா? இப்படி வச்சுட்டு ஓகே, நான் இப்படி கீழே இறக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ச்சில் போய் கிராஃபிட்டி GRAFFTI அப்படி கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில பிஎன்ஜிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதில் இந்த பிஎன்ஜி சூஸ் பண்ணிங்க. ஓகே, இதோ 4வதாக இருக்குல்ல, இதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துன்னு போய் வச்சுங்க. நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணல, அதுக்கு மேலே வச்சுட்டு பிளெண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னே வந்தீங்கன்னா மல்டிப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை உங்கள் ஃபேஸை ஜூம் பண்ணுற மாதிரி வச்சுங்க. ஓகேவா? அவங்க ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அந்த பாட்ஸை வச்சுருங்க. ஓகேவா? பிளெண்ட் ஆப்ஷன்லாம் மல்டிப்ளே கொடுக்கணும். ஓகேவா? மல்டிப்ளே கொடுத்து இங்கே வச்சுருங்க. வச்சுட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் கண்டென்ட்டோட பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.